அரசியல் படித்தோருக்கு அறம் கூற்றாகும். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, வேடன். என்னடா அது பேரே வந்து கடந்த ஒரு 10 நாளா இந்த பேர் வந்து காதுல வந்து போயிட்டு இருக்கோம். வேடன் 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 பாடின பாட்டு. ஏன்னா வேடன் வந்து ஒரு மலையாளி. ஆக்சுவலி ஒரு பாதி மலையாளி, பாதி வந்து இலங்கை தமிழர். அவங்க அம்மா வந்து என்ன பண்ணாங்க, ஜெஃப்னா, அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து, அது போர் டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து இடம்பெயர்ந்து தமிழகத்துக்கு வந்துடுறாங்க. தமிழகத்தில் வந்து பழனின்ற ஒரு ஊரில் இருக்கிறாங்க. அதாவது வந்து ஒரு நாடை விட்டு அகதிகளாக இங்கே வரும்போது எது மாதிரியான ஏழ்மையை சந்திப்பாங்கள்ல, அது மாதிரி ரொம்ப ஏழ்மையாக இருக்கும்போது அங்கேருந்து கேரளாவை சேர்ந்த ஒரு கூலி தொழிலாளியே திருமணம் செஞ்சுட்டு கேரளாவுக்கு போயிடுறாங்க, திருச்சூர் போயிடுறாங்க. திருச்சூர் டவுன்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து அவங்க வில்லேஜ் இருக்குது, அங்கே போயிடுறாங்க. அங்கேருந்து ரொம்ப ஏழ்மையாக வளர்றாரு. படிப்பும் பெருசாக படிக்கலை. மீன் பிடிக்கிற தொழில் தான் வந்து இங்கே பண்ணுறாரு. மீன் பிடிக்கிற தொழில் பண்ணதுனால அவங்க நண்பர்கள் அவர் என்ன பண்ண வேடன்ன்றார். அந்த பட்டத்தை தன்னோட பேராக மாற்றிக்கிறார், வேடன். அதான் அவருடைய பேர். இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இவர் ரேப் பாட ஆரம்பிக்கிறார். ரேப் வந்து தனியாக எழுதுகிறார், கவிதைகள் எழுதுகிறாரு, மலையாளத்தில் கவிதைகள் எழுதுகிறாரு, அதை வந்து ரேப்பாக பாடுறாரு, அதை மியூசிக் ஆல்பமாக ரிலீஸ் பண்ணுறாரு. பெருசாக வந்து இவர் யாருன்னு தெரில. வேடன் என்ற பேர் வந்து இங்கே தமிழகத்தில் எப்போ வந்து ஒழிச்சுது அப்படின்னா, பிகின் உட்ஸ் அவார்ட் ஃபங்க்ஷனில் வேடன் வந்து வராரு. வேடன் முன்னாடி இன்னொரு ரேப்பரும் வராரு. அசல் கோளாரை கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, ஹானர் பண்ண சொல்கிறாங்க. இது மாதிரி அவர் யாருன்னா, ஒரு ஆவேசம் படத்தோட சிங்கர். அவர் அவார்டு கொடுக்கும்போது அந்த ரேப்பர் என்ன பண்ணுறாருன்னா, இன்னொருத்தர் இருக்காரு, வேடன் ஒருத்தர் இருக்காரு, அவரை கூப்பிடுங்கன்னா வேடன் வந்தார். வேடன் வந்தோடனே அசல் கோளார் என்ன பண்ணார், வா வேடா அப்படின்னு கூப்பிட்டு அவரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ண, நான் ஒரு ராப்பரு, நான் ஒரு சிங்கரு அப்படின்னு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அசல் கோளார் என்ன பண்ணுறாருன்னா, சைலண்டாக சொல்கிறாரு, தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. வேடா வேடா எல்லாரும் வேடனை வந்து பிரதர் வாங்க ப்ளீஸ். என் பேர் வேடன், ஒரு ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட், லைக் டாப்ஸி ஒன்லி. அப்புறம் என்ன தெரிஞ்சுப்பீங்க. இந்த நிகழ்ச்சி நடந்த ஒரு வருஷத்துக்குள்ளவே வேடன் அவர்கள் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக வெளியே வரார். எப்படின்னா, தன்னுடைய பாட்டின் மூலமாக மிகப்பெரிய சக்தியாக வெளியே வரார். ஏன் வந்து வேடன் வந்து வெளியே தெரிறாரு? இப்போ மலையாளம் வந்து கண்டிப்பாக தமிழர்களுக்கு நிறைய பேர் லைட்டாக புரிஞ்சிக்க முடியும், ஆனால் கண்டிப்பாக முழுமையாக தெரியாத மலையாளம். ஆனால் முழுமையாக தெரியாத மலையாளத்திலேயே வேடனை ஏன் ரசிக்கிறாங்க, வேடனுடைய பாட்டுகள் ஏன் வந்து இங்கே பெருசாக வந்து பூமாச்சு, எல்லா இண்டஸ்ட்ரியிலும் வேடனை பற்றியான பெருசாக பேச வச்சது, ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இவ்வளோ பெருசாக ஆகிறதுக்கான காரணம் என்ன? வேடன் வந்து பார்த்தோன்னா கேரளாவில் வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாருன்னா, ஒரு இசை கச்சேரி நடத்துகிறாருன்னா லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. அது வந்து எங்கன்னா, இது வந்து இந்தியாவில் கூட அப்படி கிடையாது. உலக நாடுகளில் பிரான்ஸு, ஐரோப்பிய கண்ட்ரிகளில் தான் வந்து ரேப் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ரேப்பர் போய் நின்னாலுமே மக்கள் வந்து பார்த்தோன்னா தன் வந்து ஒரு மிகப்பெரிய அவங்கள வந்து கதாநாயகர்களாக நினச்சி அவங்கள கொண்டாடி தீர்ப்பாங்க. அது மாதிரி கொண்டாட்டங்கள் வந்து பார்த்தோன்னா வேடன் அவர்களுக்கு வருது. சின்ன குழந்தைகள் மேடல் எழுது கட்டி பிடிச்சி அழுகுறாங்க, பெண்கள் வந்து கட்டி பிடிக்கிறாங்க. என்ன யாரா ஒரு சின்ன பையன் காலையே இப்படி விழுறாங்க அப்படின்னு பார்த்தா, வேடன் அவருடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அவர் யூஸ் பண்ற வார்த்தைகள், அவருடைய கவிதைகள், அவருடைய வலியை, அவர் சப்ரஸ் ஆன அந்த வலியை வெளிக்கொண்டு வரார்ல, வெளிக்கொண்டு வந்து தூவி விடுறாருல, அது தூவி விடுறது ரொம்ப வந்து வீரியமா வெளியே வருது. அந்த வீரியம் வந்து பல பேருக்கு ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சியா ஏற்படுது. அது நம்ம கேட்கும் போது நம்மளே உணர்றோம். ஏன் வந்து வேடனை பத்தி மக்கள் பெருசா பேசுறாங்க அப்படின்னா, வேடன் வந்து ஒரு பாட்டு பாடுறாரு. அதில் வந்து பாட்டில் ஒரு வரிகள், நான் பானை நல்ல, பறை நல்ல, புனை நல்ல, தம்பூரானும் இல்லை, வேற யாரும் எனக்கு ஒரு மயிரும் இல்லை அப்படின்னு, நீ என்ன எனக்கு கொடுக்குறதே, எனக்கு வேண்டத நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற அந்த பாட்டு வந்து மிகப்பெரிய வைரலாக மாறுது. அந்த ஒரே பாடல், அதாவது நீங்கள் மாமன்னன் படத்தை பார்த்தா தெரியும், நான் பாடுவது ஒரு பாடாக இருந்தாலும் நான் வாழ்நாள் முழுவதும் பாடுவேன்ற மாதிரி இந்த பாட்டை அவர் கேரளா முழுக்க பாடி 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 மிகப்பெரிய ஃபேமஸ் ஆயிட்டார்னா மிகப்பெரிய எழுச்சிக்குள்ளான ஒரு மனிதராக மாறுறாரு. இந்த பாட்டு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்கும் நம்புறாரு. இதனால என்னன்னா, யாருக்கு கோபம் வருது அப்படின்னா, அங்கே இருக்கிற பிஜேபியை சேர்ந்த ஒரு கவுன்சிலர் என்ன பண்ணுறாரு, போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இவர் வந்து தீவிரவாதிகள் கூட தொடர்பு இருக்கும், ஏன்னா இவர் அது மாதிரியான பாட்டு பாடுறாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, உலக நாடுகளுக்கு போர்கள் பற்றி, எல்லா நாட்டை பற்றியான, சீனா, இஸ்ரேலு, காசா எல்லா பற்றியான ஒரு போரை பற்றி ஒரு பாட்டு பாட்டார். அந்த பாட்டு
இங்கே எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுச்சுன்னா இங்கே இருக்கிற பிஜேபி அது ஆர்எஸ்எஸ் சேர்ந்த ஒரு மனிதர் என்ன பண்ணுறாரு, போயிட்டு ஒரு கவுன்சிலர் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இவர் வந்து தீவிரவாதிகள் கூட நேரடி தொடர்புக்கு தான் செக் பண்ணும்போது இவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு செக் பண்ணுறாங்க. இப்போ நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டு ஜெயிலை விட்டு வெளியே வரும்போது நம்ம என்ன மாதிரியான மனநிலை வரும்னா, ஒரு பத்திரிக்கையாளர் பார்க்கும்போது சரி ஓகே கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருப்போம் அப்படின்னு. இந்த மனுஷன் வெளியே வந்து என்ன பண்ணுறாருனா, வெளியே வரும்போது என் பாட்டை கேட்டுக்கிறீங்களா, கேட்டுக்கிறேன். பாட்டு நல்லா இருக்கா, நல்லா இருக்கு, ஓகே. நல்ல கருத்து சொல்கிறேன்னா சொல்கிறேன், நிறைய பாட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அந்த தைரியம் இருக்குல்ல, அந்த தைரியம் இவருடைய அடுத்த கட்டத்துக்கு இவர் எடுத்துன்னு போச்சு. மிகப்பெரிய ஒரு வைரலாக மாறுது. இவர் வந்து ஒரு அசைக்க முடியாத சக்தியாக மாறுறாரு. ஒரு பாட்டு இவ்வளோ பெரிய புரட்சி ஏற்படுத்த முடியும்னா ஏற்படுத்த முடியும். உன்னுடைய கருத்துக்கள் நேர்மையாக இருக்கும்போது கண்டிப்பாக சமூகம் உன்னை ஏற்றுக்கும் அப்படின்றது வேடன் ஒரு மிகப்பெரிய சாட்சி. வேடனை போன்று தமிழகத்தில் நிறைய வேடன் வர வேண்டும் என்றது எங்களுடைய விருப்பம் தான். ஏன்னா இங்கே நடக்கிற பிரச்சனையை பற்றி பேசி உன்னை சப்ரஸ் பண்ணுறாங்கன்னா சப்ரஸ் பண்ணுறதை பற்றி பேசும்போது தான் அது மிகப்பெரிய ஒரு பூதாகாரமாக வெளிவரும். ஸோ அதனால் கண்டிப்பாக இங்கே இருக்கிற ராப்பர்ஸ்கள் வேடன் போன்ற கருத்துக்களை தெரிவிக்கணும். வேடனை போன்று வெளியே வந்து வேடனை போன்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக மாறணுன்றது தான் எங்களுடைய விருப்பம். மேலும் இது போன்ற வீடியோக்கள் வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.